மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்குங்க. எங்க போனாலும் இந்த வருஷத்துல நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அதெல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்க முன்னுக்கு வருவீங்க. ஆனா அதே நேரத்துல வருடம் பிறக்கும் போதிலிருந்து மே மாதம் வரைக்கும் 6வது வீட்டுல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மே மாதம் வரைக்கும் பணத்தட்டுப்பாடு, கடன் பிரச்சனைகள், சிறு சிறு வாகன விபத்துகள், உறவினர்களுடன் சின்ன சின்ன மோதல் போக்கு, நண்பர்களால சில பண இழப்புகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்திலையும் நீங்க அக்கறை காட்டுங்க. நேரத்துல சாப்பிடுறது, உறங்குறது இதெல்லாம் இப்ப கொஞ்சம் அவசியம் ஆகுதுங்க. அதனால மே மாதம் வரைக்கும் குரு பகவானுடைய போக்கு சரியில்லாதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஆனால் ஜூன் மாதத்திலிருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்றார். இந்த காலகட்டம் உங்களுக்கு அமோகமா இருக்கும். எங்க போனாலும் ஜெயிப்பீங்க. பணவரவு உண்டு. பெரிய பதவிகள், பொறுப்புகள் தேடி வருங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. வீடுமனை வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பழைய கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வருவீங்க. அதிக வட்டிக்கு வாங்கின கடனை குறைஞ்ச வட்டிக்கு லோன் கிடைச்சி பைசல் பண்ணுவீங்க. பிரிஞ்சிருந்தவங்களும் ஒண்ணு சேருவீங்க. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் அந்த காலகட்டத்துல சரியாகுங்க. அதே போல அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் 8வது வீட்டுக்குள்ளார குரு பகவான் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த காலகட்டத்துல யாருக்கும் கடன் எதுவும் தர வேண்டாம். சாட்சி கையெழுத்து போட்டும் சிக்கிக்காதீங்க. உங்க ராசிக்கு 2வது வீட்டிலேயே ராகு உட்கார்ந்து இருக்கிறார். அதனால சுற்றுப்புற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுறது நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லது. டிசம்பர் 5ஆம் தேதி முதல் உங்க ராசிக்குள்ளார ராகு வந்து உட்கார இருக்கிறாரு. அந்த காலகட்டம் முதல் கொஞ்சம் நீங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. தண்ணீர் அதிகம் அருந்துவது நல்லது. கவனமாக இருந்து செயல்படுறது நல்லதுங்க. கேது பகவானும் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால யாருக்காகவும் சாட்சி கையெழுத்தும் போட்ட வேண்டாங்க. உங்க ராசிநாதன் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த மாதம், அதாவது இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது தொழில் தொடங்குறது, புது வியாபாரம் தொடங்குறது, புது கிளைகள் தொடங்குறது, புது பங்குதாரர்களை சேர்க்கறதுன்னு இந்த வருடத்துல வியாபாரத்துல ரொம்ப பெருசா வருவீங்க. அதிக லாபமும் கிடைக்கும். உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் வந்து ஜூன் மாதத்திலிருந்து குறைஞ்சி ஜூன் மாதத்திலிருந்து உத்தியோகத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதே போல கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு எல்லாமே மாறுங்க. இருந்தாலும் நவம்பர் 12ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் 8ல செவ்வாய் போய் மறைகிறாரு. அப்ப விபத்துகள் வராம பாத்துக்கிறது நல்லதுங்க. அதே போல மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் 8 வரைக்கும் சுக்கிரன் போய் மறைகிறாரு. அந்த நேரத்துல வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களை புது அவதாரம் எடுக்க வைக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை சென்று ஒருமுறை தரிசனம் செய்துட்டு வேண்டிட்டு வாங்க. நல்லதெல்லாமே நடக்குங்க. காது கேளாதவர்களுக்கு உதவுங்க. உலர் திராட்சை நீங்க வாங்கி கொடுங்க, தானமாக கொடுங்க. 2026ஆம் ஆண்டு அமோகமா இருக்குங்க.